அவையோர் அனைவருக்கும் மகிழ்மகிழ் வணக்கங்கள். இன்றைக்கு ஸ்கில் டெவலப்பரினுடைய மிகச்சிறப்பாக சீரீஸ் 8ல ரொம்ப அழகான மிக முக்கியமான நிகழ்ச்சி இன்றைக்கு தொடங்க இருக்கிறது. 77வது வாரத்துல இருக்கும். தொடர் பயணம் ஒவ்வொரு புதன்கிழமையும் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளிலே அந்த 10 வாரங்களாக எடுத்துக்கொண்டு 10 வாரங்களுக்கும் ஒவ்வொரு தலைப்பை தேர்வு செய்து அந்த தலைப்புகள் தொடர்பான உப தலைப்புகளை தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் பல்வேறு தலைப்புகள்ல. அதுவும் இன்னைக்கு இந்த சர்வதேச கருத்தரங்கம் அப்படிங்கிறது ரெஸ்யூம் பில்டிங் ஸ்கில்ஸ்ல இன்றைக்கு தொடங்க இருக்கிறது. ரெஸ்யூம் பில்டிங் ஸ்கில்ஸ்ல சீரீஸ் 8ல 77வது வாரத்துல உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி. இந்த 77வது வாரத்துல ரெஸ்யூம் பில்டிங் ஸ்கில்ஸ்ல எது தொடர்பா பேச போறோம் அப்படின்னா, அந்த ரெஸ்யூம்ல உங்களுடைய திறன்களை, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற செய்திகளை குறித்தும், ஒரு ரெஸ்யூம் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கிற விதங்கள் குறித்தும் நம்ம தொடர்ந்து பேசி வந்துகிட்டே இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு அந்த ரெஸ்யூம்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான போர்ஷனா இருக்கிற நாலேஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன் போர்ஷன் பத்தி மட்டுமே பேசுவதற்காக நம்மோட இன்னைக்கு வயலட் கிளாடி, டாக்டர் வயலட் கிளாடி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் சென்னையில இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடிய வயலட் கிளாடி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வருக என வரவேற்பதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நெட் ஸ்லெட் முடிச்சுட்டு பிஹெச்டி காமர்ஸ்ல முடிச்சுட்டு தங்களுடைய எம்ஃபில் இளம் முனைவர் ஆய்வாளராக லயோலா கல்லூரியில முடிச்சுட்டு MBA மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு எம்காம் திரும்ப அகைன் லயோலா காலேஜ்ல முடிச்சுட்டு மிகச்சிறப்பா தன்னுடைய அடித்தளமா ஒரு ஆசிரியர் பணிக்கான மிகச்சிறந்த அடித்தளத்தை போட்டிருக்கிறாங்க வயலட் கிளாடி அவர்கள். சோ அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுடைய பணி அனுபவம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. ரொம்ப சிறப்பா செவிலியர் டி தாமஸ் எலிசபெத் காலேஜ் ஆஃப் விமன் சென்னையில அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் நுங்கம்பாக்கம்ல தன்னுடைய பணியை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா தொடங்கி மிகச்சிறப்பா தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படிங்கறதுல வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. பல்வேறு தலைப்புகள்ல அவங்க ஆராய்ச்சி முடிவுகளை வெளியிட்டு இருக்காங்க. 2022ல மிக முக்கியமா அவங்களுடைய பினான்சியல் இன்க்ளூஷன் அண்ட் யூசேஜ் மெட்ரிக்ஸ் ஆஃப் பினான்சியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அமங் ஸ்லம் டுவெல்ஸ் இன் சென்னை சிட்டி அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சி முடிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பணியாக கருதப்படுகிறது. இப்படி கம்ப்ளீட்டா பினான்ஸ் ரிலேட்டடான பல்வேறு தலைப்புகள்ல அவங்க தொடர்ந்து தன்னுடைய ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க. நிறைய நூல்களையும் பதிப்பிச்சிருக்கிறாங்க. பல்வேறு சர்வதேச கருத்தரங்கள்லயும் தேசிய கருத்தரங்கள்லயும் தன்னுடைய ஆய்வு பணிகளை எடுத்துக்காட்டி இங்க அவர் நிறைய விருதுகளும் வாங்கியிருக்கிறாங்க. பெஸ்ட் பேப்பர் அவார்ட், யங் விமன் சயின்டிஸ்ட் அவார்ட், விமன் ரிசர்ச்சர் அவார்ட், பெஸ்ட் ரிசர்ச்சர் அவார்ட், பெஸ்ட் ஜேர்னல் பேப்பர் அவார்ட், பெஸ்ட் ஃபேக்கல்டி அவார்ட், மாடர்ன் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஷியன் அவார்ட் அப்படின்னு நிறைய விருதுகளை இவங்க குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸா எம்காம்க்கு இவங்க அதிகமா ரிசர்ச் மெத்தடாலஜி, மேனேஜரியல் எக்கனாமிக்ஸ் எடுக்கிறதுல மிக முக்கிய பங்கை ஆற்றிருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த மாதிரி FDP செமினார்ஸ், சர்டிபிகேட் கோர்சஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, மாணவர்களுக்கான நலனுக்காக தொடர்ந்து இயங்கி கொண்டே இருப்பது அப்படிங்கிற அவங்களுடைய பணி அப்படிங்கிறது சாதாரண பணியே அல்ல. ஏன்னா ஒரு
ஆசிரியருக்கு இப்ப நம்ம வந்து ஆசிரியர் பணியில சேர்றோம் அப்படின்னா வகுப்பெடுக்கிறது மட்டும்தான் பணின்னு நினைச்சிட்டு வருவாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளவு பணிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் அப்படிங்கிறது. அந்த வகையில ரொம்ப சிறப்பா, ரொம்ப நேர்த்தியா தன்னுடைய ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய, ஆராய்ச்சியை முன்னிறுத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய செலவாரியினுடைய நம்முடைய வயலட் கிளாடி அவர்களை வருக வருக என வரவேற்பது ஸ்கில் டெவலப்பர் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அதனோடு சேர்ந்து நம்முடைய வளரக்காவினுடைய நம்முடைய வளர்மதி பாரத் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதி சுடரும், லண்டன்ல இருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பாரதி சுடரும் இதை தொடர்ந்து செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அந்த வகையிலே பாரதி சுடர் சார்பாகவும் நம்முடைய கன்வீனர்ஸ், நம்மளுடைய சேர்மன் டாக்டர் டி பிராங்க் சுனில் ஜஸ்டிஸ் அவர்கள் சார்பாகவும் நம்முடைய கன்வீனர்ஸ், நம்முடைய தங்க செல்வி மேம், சுபலட்சுமி மேம், அண்ட் தென் நம்முடைய ராமஜெயம், தம்பி ராமஜெயம், நம்முடைய செல்வநாதன் சார், இவங்க அனைவர் சார்பாகவும் நம்முடைய வயலட் கிளாடி மேம் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை அவர்களை இந்த தளத்துக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பா இருக்க போகுது அப்படிங்கறதுல என்ன மாற்று கருத்து இல்ல. சோ நம்ம நிறைய பேர் ஆர்வம் வந்துருக்கீங்க. ரெஸ்யூம் பில்டிங் உங்களுடைய சிக்கல்களை நீங்க தெரிந்து கொள்வதற்கு கண்டிப்பா இந்த தளத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து நம்முடைய தளத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டே இருக்கோம். சோ அது தொடர்பாகவும் உங்களுடைய டவுட்ஸ் இருந்தா தயவு செஞ்சு அதையெல்லாம் குறிச்சு வைங்க. மிக முக்கியமா நம்ம இதை குறித்து தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இதோ தளம் நம்முடைய இன்றைய நாளுக்கான சிறப்பு விருந்தினர் அவர்களிடம் தளத்தை ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறேன். மேடம் நீங்க எடுத்துக்கலாம் மேம். The stage is yours. Thank you so much. Thank you, ma'am. Thank you for this wonderful introduction of me. Thank you so much. Can I share my screen, ma'am? Yes, ma'am, please. Yeah, okay. என்னாச்சு மேம்? ஏதாவது சப்போர்ட் வேணுங்களா? இல்ல மேம், இதோ ஷேர் ஆயிட்டு இருக்கு, ஒரு நிமிஷம். ஓகே. ஷேர் பண்ண முடியல. மேம் இது ஷேர் ஸ்கிரீன்ல தானே போய் ஷேர் பண்ணணும்? ஆமா மேம். ஷேர் முதல்ல அந்த ஸ்கிரீனை ஓபன் பண்ணி வச்சுக்கணும் மேம். பிபிடிய ஓபன் பண்ணி வச்சுட்டு ஷேர் ஸ்கிரீன் கொடுத்தீங்கன்னா இப்ப அந்த பிபிடி அதுல காட்டும் ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷன்லயே. அந்த பிபிடியை கிளிக் பண்ணிட்டு ஷேர் ஸ்கிரீன் கொடுத்தா ஓகே ஆயிடும். ஓகே ஓகே மேம். ஆனா ஷேர் ஆக மாட்டேங்குது. ஆகுமே.
ஷேர் ஆக மாட்டேங்குதே மேம். ஒருவேளை இப்போ ஷேர் ஆகுது. ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் மோட் வச்சிருங்க மேம். ஓகே மேம். ஓகே, இட்ஸ் விசிபிள். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா knowledge and qualifications in resume. So first we have to know what is knowledge, how knowledge should be presented in resume. So for knowledge na enna, first we have to know knowledge is information acquired through sensory input. Sensory input nu pesumbodhu it is regarding reading, watching, listening, touching, etc. So the concept of knowledge refers to familiarity with factual information and theoretical concept. எந்த அளவுக்கு நம்ம இந்த ரீடிங் ஸ்கில், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், லிசனிங் ஸ்கில், அதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஜெக்ட் ஏரியால எந்த அளவுக்கு நம்ம நாலேஜ் இருக்கு, அறிவு புலன் எவ்வளோ இருக்கு அப்படின்றதுதான் நாலேஜ். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டடீஸ்ல இருப்போம். எடுத்துக்கிட்டீங்கன்னா சில பேர் வந்து காமர்ஸ்ல வெல்வர்ஸ்டா இருப்பாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் என்ஜினியரிங் ஃபீல்ட், ஆர்ட்ஸ், இது மட்டுமே நாலேஜ் கிடையாது. ஈவன் த பீப்புள் ஹூ ஆர் ஸ்டடிங் இன் ITI, diploma course, everyone will be having certain amount of knowledge about that particular subject, how well versed in that subject with regards understanding the subject. Okay, how you connect your subject with the day-to-day life, with your day-to-day experience. So everything put together, it is called knowledge. So knowledge na அறிவு. அந்த ஒரு பர்டிகுலர் பிரான்ச்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு திறன் இருக்கு, எந்த அளவுக்கு யூ கேன் கெட் இன் டு த டெப்த் ஆஃப் தட் பர்டிகுலர் சப்ஜெக்ட், அதுதான் நாலேஜ். ஸோ தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் ரைட்டிங் யுவர் ரெஸ்யூம். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் how knowledgeable you are in your particular area. You should have a strong confidence. உங்களுக்குனே ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு அப்படின்னு you should be having a strong confidence. அப்பதான் வந்து you will be able to write your resume. And resumeல நீங்க உங்க knowledge பத்தி specify பண்ணும்போது it should be factual. It should be very much truthful. Okay, without having that specific knowledge, you should not mention that in your resume. அந்த knowledge இல்லாத பட்சத்துல உங்க ரெஸ்யூம்ல நீங்க மென்ஷன் பண்ணக்கூடாது. Only if you are very much strong, உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஏரியால கண்டிப்பா 100% உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, என்னால இந்த இதை எழுதுறோம்னா இந்த ரெஸ்யூம்ல it should be the output when you are going to work in your workplace. So you should be very much specific with regards knowledge. So knowledge is nothing but it is area of expertise. எந்த ஏரியால எக்ஸ்பர்டைஸ் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க, அதுதான் நாலேஜுக்கு அர்த்தம். So area of expertise or a person's professional skills and abilities that typically relate to an industry or field. So a job seeker can list the areas of expertise on their resume, cover letter, or portfolio to show hiring manager that they are qualified candidate. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ், ஓகே, நாலேஜ்னா எந்த ஏரியால நீங்க எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்க அதுதான் நீங்க வந்து உங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த நாலேஜ், இந்த எக்ஸ்பர்டைஸ் வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்க்கு ரொம்ப மேட்ச் ஆகணும். அப்பதான் அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை கரெக்டா ரெக்ரூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு CA ஃபர்ம்ல போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ CA ஃபர்ம்ல ஒர்க் பண்ணணும்னா யூ ஷுட் பி எக்ஸ்பர்டைஸ் இன் அக்கவுண்டிங் ஃபீல்ட்.
You should be expertise in finance. Then only you can work in CA field, CA firm. Suppose if you are going to work, இப்போ வந்து திடீர்னு நீங்க மிஷின்ஸ் அது மாதிரி இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணணும், லைக் வீல்ஸ் இந்தியால ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எதனா என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா நீங்க வந்து எதுல எக்ஸ்பர்டைஸா இருக்கணும்? You should be expertise in ITI or else in engineering. You should be able to use all the machines. So that is your area. Okay, that is the knowledge what you have. Okay, so professional skills and abilities that typically relate to the industry or field. So it should be related with your industry or field. இப்போ நீங்க வந்து if you have studied BSc nursing, you can't search your job for all the profession. நீங்க BSc nursing முடிச்சிருந்தா you should work as a nurse. You are supposed to work as a nurse in a hospital. Okay, because you have professional skill related to nursing. Okay, suppose நீங்க வந்து hotel managementல hotel management course ஏதோ முடிச்சிருக்கீங்க, like example cooking course முடிச்சிருக்கீங்க. So you are expertise in cooking. So you have to search for the industry which is applicable for your knowledge, your professional skill. So you have to identify, based on that you have to build your resume. So for example நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர்னு வச்சுக்கோங்க. So கம்ப்யூட்டர் என்ஜினியர்னா உங்களுடைய நாலேஜ் எதுல இருக்கும்? ப்ரோக்ராமிங். நீங்க வந்து ப்ரோக்ராமிங் பண்ணலாம். You can develop JavaScript. You can write programs. Okay, you can do multimedia. So இதெல்லாம் தான் உங்களுடைய நாலேஜ் ஏரியா. So நீங்க வந்து உங்க நாலேஜ் ஸ்பெசிஃபை பண்றச்ச இந்த ஏரியால நாலேஜ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். So job seeker வந்து when they are looking into your resume, they will be able to identify that this person is having knowledge in these areas. So வந்து இப்போ வந்து உங்களுக்கு வேலை கொடுக்குறவங்க, ஓகே, அதாவது பணி அமர்த்தும் மேலாளர்கள் உங்க ரெஸ்யூமை பாக்குறாங்கன்னா நீங்க இதெல்லாம் கரெக்டா ஸ்பெசிஃபை பண்ணிருக்கணும், எந்த ஏரியால நீங்க எக்ஸ்பர்டைஸ். அப்ப அதை பார்த்த உடனே they will be able to understand that this person can be placed in their job. Okay, so that is very much important. Okay, to place you in a job, the area of expertise should be clearly mentioned. Suppose நீங்க ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்னு எடுத்துக்கோங்க, உங்க ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் எதுல இருக்கும்? காமர்ஸ் கிராஜுவேட்னா you will be good in account maintenance, bookkeeping. You will be good in cost accounting. Okay, you may be good in auditing work, that is internal auditing work. So you may be good in Tally, ERP. You will be good in accounting, Excel. So you will be good in financial reporting. So இதெல்லாம் உங்களுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸா இருக்கலாம் as a commerce graduate. So இதெல்லாம் உங்க நாலேஜ்னு நீங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணணும். Okay, that is very much important. Suppose நீங்க வந்து engineering graduate, engineeringலயே நமக்கு various field இருக்கு. Okay, you have mechanical engineering, you have mechatronics, you have thermal engineering, you have computer engineering, EEE இருக்கு. So ஒண்ணுத்துக்கும் we have something to be mentioned. Okay, இப்போ mechanical engineering na in what you are very much expertise in mechanical engineering, adu vandu will be your knowledge, that it should be mentioned in the resume. Suppose நீங்க வந்து ஒரு English graduate னு எடுத்துக்கலாம், BA English. So உங்களுடைய knowledge என்னவா இருக்கும்? English graduates க்கு you will be having a strong communication skill, you will be having a strong presentation skill. Okay, you will be having a strong grammatical skill. Okay, grammars லாம் develop பண்ற skills இருக்கும். So as you will be very good in writing poetries, poems. You can be the editors. Okay, you'll be able to edit. English graduates. Okay, or else English graduates can be well in creating dramas. So these can be the knowledge of English graduates. Okay, so ஒருத்தருக்கும் அவங்க பிரான்ச்சை பொறுத்த மாதிரி நாலேஜஸ் இருக்கும்.
இப்போ நீங்க மேக்ஸ் கிராஜுவேட்னு எடுத்துக்கோங்க. Maths graduates can be very well versed in computing. Okay, you will be very well versed in algebra. Okay, you will be very well versed in creating some equations, models, maths graduates. Okay, so these things should be mentioned in your resume. Based on your branch, only you have to mention. Then only the recruiters, ஓகே, இந்த பணி அமர்த்தவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுடைய நாலேஜ் செக்ரிகேட் பண்ணி உங்களை பிளேஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி உங்க ரெஸ்யூம்ல நீங்க வதன்னு எழுதக்கூடாது. இட் ஷுட் பி வெரி மச் கிறிஸ்ப் அண்ட் வாட் எவர் என்னெல்லாம் உங்க ரெஸ்யூம்ல எழுதுறீங்களோ சுருக்கமா எழுதணும். ரொம்ப நீளமா எழுதுனீங்கன்னா இட் வில் பி இரிட்டேட்டிங் தி ரெக்ரூட்டர்ஸ் and it must be very much catchy for the recruiters. அப்படியே பார்த்த உடனே they should be able to understand. நீங்க ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா they won't study that. Okay, so your resume, especially the knowledge and the qualification what you're going to write, it should be very much crisp. Okay, it should be attractive. And the job seekers will also check your cover letter. And the cover letter la kuda you can mention this. Okay, your expertise, your knowledge should be mentioned. Then only they can open and they can get into the resume easily. Okay, so knowledge is nothing but the area of expertise, the area in which you are specifically expertise. Okay, so that is knowledge. So what I said now, it's there repeated. So why it is important to show your area of expertise? எதுக்காக உங்க நாலேஜ நீங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணணும்? எந்த ஏரியால நீங்க எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு எதுக்காக நீங்க மென்ஷன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரீசன், ஸ்டாண்டிங் அவுட். செகண்ட் ரீசன், லிஸ்டிங் யுவர் குவாலிஃபிகேஷன். தேர்ட் ரீசன், யூசிங் தி கீவேர்ட்ஸ். ஃபோர்த் ரீசன், ஷோயிங் யுவர் எஜுகேஷன். ஸ்டாண்டிங் அவுட்னா என்ன? ஒரு இடத்துல நீங்க ஜாப் கொடுக்குறாங்கன்னா they will be having some specification. Only programmers can apply for this job, they would have mentioned. But application pathina, it can be from computer science background, it can be from mathematics background. Nowadays people started posting resume for all varieties of job. But neenga specifica, neenga programmer, you have done your BSc computer science, you are a programmer அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. There can be mathematics graduate, there can be commerce graduate who would have applied for that position, but still they will not give, they will only select the person who's from that particular background. So you will be standing out. So you have to mention specifically you are from this computer science background and you're good in programming. Okay, these two people would have studied somewhere, but still the priority goes for the person who have completed their computer science. And then listing your qualification is very much important in case of resume. Resume literature, unga qualification neenga list out panniye theerano. Whatever it is, 10th, +2, college, அதுக்கப்புறம் எதனா பிஜி கோர்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அடிஷ்னலா டிப்ளமோ கோர்ஸ் எல்லாத்தையும் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். அப்பதான் வந்து ரெக்ரூட்டர்ஸ்க்கு இட் வில் பி வெரி மச் ஈஸி டு ஐடென்டிஃபை த கரெக்ட் பர்சன் ஃபார் தட் கரெக்ட் பொசிஷன். ஸோ லிஸ்டிங் அவுட் யுவர் குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் சப்மிட்டிங் யுவர் ரெஸ்யூம். Okay, so listing your qualification is one important point. And thirdly, using the keywords. As I said, vadana எழுதக்கூடாது resume. Only you have to use the keyword. Okay, only the key point you mention. Okay, that is very much important. And showing your education is also one important thing. Where you got educated, whether distance education, regular mode, இல்லைன்னா பார்ட் டைம் எஜுகேஷனா. ஸோ ஷோயிங் யூர் எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் few recruiters, if you take, they only take the candidates who have done regular education. Okay, few of them may not be falling into that criteria. So that showing your education
in the qualification column is very much important. So your education should be shown under your qualification column itself. Education qualification rendume ore column la vandrum. After completing this topic, I'll show you how the resume looks. Okay. And then different types of areas of expertise on a resume. Various types. பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் ரெஸ்யூம் வந்து should be categorized. உங்களுடைய ஹார்ட் ஸ்கில்ஸ் என்ன, சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்ன, டிரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ்லாம் என்ன, அப்புறமா ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்ஸ்லாம் என்ன. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க ஹார்ட் ஸ்கில்ஸை மென்ஷன் பண்ணிடலாம். ஹார்ட் ஸ்கில்ஸ்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா will be very good in using computer. Whenever it is practical oriented, it will come under hard skills. Some will be very much good in experiments, science experiments, physics, chemistry, okay, all this engineering related experiments. Okay, so that will come under hard skill. Some will be a good cook. Okay, they can be a chef. Okay, that is hard skill. Okay, so you can mention your hard skill separately. Hard skill always gain a particular space. Okay, so hard skill you have to mention if you are good in hard skill. Only if you have studied that. Okay, you can mention these are my hard skill. And secondly, your soft skill is also one type of area of expertise. Soft skill pathina, it is not measurable. Hard skill is measurable. If a hard skill வந்து நம்ம ஈஸியா மெஷர் பண்ணிடலாம். But if you take soft skill, it is not measurable. Like critical thinking, communication, problem solving, these things comes under soft skill, which are immeasurable. Third one, pathina, transferable skill. What is this transferable skill? Transferable skill na oru job la irundhu innoru job ku neenga rotate agaracha, it is called transferable skill. Okay, so even your transferable skill should also be mentioned in the resume. You can be a multitasker. Okay, it is not that you only have one specific your expertise only in one specific area. Even if you're under job rotation, you can do any sort of job. That is called transferable skill. Okay, it need not be you should be a primary school teacher alone. Suppose if you're going to do your PG, you can also move on to secondary school. Finally, you can also become a principal. Okay, head. Okay, headmistress. So transferable skill can also be mentioned in the resume. Okay, it is one person can be joining as a fresher. Then the person can become a assistant. Okay, junior assistant. Then the person can become assistant. Then another level he can go, team lead. Okay, so it is not that you will be remaining in the same position. You will be having transferable skill. A person can join as a lecturer, then assistant professor, then associate, then professor. So transferable skills can also be mentioned, should also be mentioned in the resume. So transferable skill kandipa resume la mention பண்ணனும். எல்லாருமே entry level la தான் சேருவோம். But still, as the time goes, okay, you will gain experience and you will be having what is called transferable skill. அது வந்து கண்டிப்பா ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஜாப் ரிலேட்டட் ஸ்கில். ஜாப் ரிலேட்டட் ஸ்கில்னா இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து if he is from English background, he can be a writer. Okay, he can be good in editing work. Okay, and if the same person is from English background, he can be a good poet. Okay, he can write poems. Adala எழுதலாம். Suppose if a person is from Tamil background, okay, he can be he can be a good poet. Okay, and he can be good in writing. Okay, so many knowledge he will be having. If the person is from accounts background, he will be good in maintaining books of accounts. He can be good in auditing, internal auditing. Okay, he can be good in tally. Okay, so job related skills should also be mentioned in the resume.
Okay, now we move on to qualification. So qualification na enna? How to write the summary of qualification? Qualification நம்ம ரெஸ்யூம்ல எழுதும் போதோ it should be in summary form. வதன்னு குவாலிஃபிகேஷன்ல எழுதக்கூடாது. ஓகே, நீங்க என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அதெல்லாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. டைரக்டா you have to write you have done BSc Computer Science, BSc Physics, and your area of specialization you have to mention. You need not write all the papers what you have studied. Okay, each and every semester marks need not be mentioned in the resume. So qualification நம்ம resume எழுதுறச்ச it should be in summary form. So provide measurable information. இப்போ வந்து qualificationல என்னெல்லாம் நம்ம பார்ப்போம்னா providing measurable information, use active voice, begin with action verbs. இது மூணு தான் important நம்ம resume எழுதும் போதோ. So first, measurable information na enna? Measurable information na specific information மட்டும் தான் கொடுக்கணும். குறிப்பு எந்த information ரொம்ப தேவையோ அது மட்டும் தான் கொடுக்கணும். அப்பதான் it will be creating positive impact for the job givers and it will impress the recruiters. Okay, and increase your chance of getting interview call. நம்ம ரெஸ்யூம்ல சப்மிட் பண்ணிட்ட பிறகுதான் they will call us for interview. ஓகே, சோ அந்த இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க ரெஸ்யூம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். இட் should be very crisp. Okay, your resume need not be very much complicated. அப்பதான் உங்க இன்டர்வியூ காலுக்கு they will call. So you can include the following numerical data. இதெல்லாம் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். Qualification mention பண்றச்ச the number of years you worked in a specific role. இப்போ நீங்க வந்து you would have been team lead, ஒரு 5 years team lead இருந்திருப்பீங்க. அப்புறம் நீங்க மேனேஜரா இருப்பீங்க ஒரு 5 years. உங்களை வந்து ஒரு கம்பெனிக்கு டைரக்டர் பொசிஷனுக்கு செலக்ட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு டைரக்டர் பொசிஷனுக்கு அப்ளை பண்றீங்க, ரெஸ்யூம் சப்மிட் பண்றீங்க. அப்ப வந்து டைரக்டருக்கு அப்ளை பண்ணோம்னா அவங்க சொல்லியிருக்காங்க they have mentioned you should be the team leader, you should have been the manager. அப்பதான் டைரக்டர் போஸ்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரெண்டு இதை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி முடிச்சிட்ட பிறகுதான் நீங்க டைரக்டர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாம நீங்க டைரக்டர் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணா கிடைக்காது. சரியா? சோ இப்போ டைரக்டர் பொசிஷனுக்கு அப்ளை பண்றீங்க. நீங்க வந்து டீம் லீடராவும் இருந்திருக்கீங்க, மேனேஜராவும் இருந்திருக்கீங்க. 5 years டீம் லீடர், 5 year மேனேஜர். சோ நீங்க அந்த டீம் லீடா என்னென்ன ரோல் எல்லாம் பிளே பண்ணீங்க, மேனேஜரா என்னென்ன ரோல் எல்லாம் பிளே பண்ணீங்க, அதெல்லாம் ரெஸ்யூம்ல இருக்கணும். ஓகேயா? சோ இத பார்த்துட்டு they will call you. Other resumes will be filtered. If you have not been the team lead or if you're not a manager, if you're applying, your application will be filtered. It won't be there. They won't call you. Okay, so the number of years you worked as a team lead, the number of years you worked as a manager, that should be mentioned. Secondly, the number of people you supervised. So நீங்க டீம் லீடா இருக்கும் போதோ எத்தனை பேரை சூப்பர்வைஸ் பண்ணீங்க, சோ அந்த அதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் the budget amount you work with. So நீங்க டீம் லீட் மேனேஜரா இருக்கும் போது the company will be hand overing you some amount. Okay, that is the fund will be created and it will be given. So whether you were able to utilize those amount properly and the revenue amount you earned, உங்களால எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது, அதாவது எம்ப்ளாயீஸ் எவ்வளவு டர்ன் ஓவர் எடுத்துட்டு வந்தாங்க. Based on that only team leads and manager will be appraised. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா third gradeல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட் என்ட்ரி லெவல்ல போறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் 2 ஸ்டெப் அப்ளிகபிள் கிடையாது, இந்த 3 ஸ்டெப்புமே அப்ளிகபிள் கிடையாது. நீங்க ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா இந்த 3 ஸ்டெப் அப்ளிகபிள் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்லயும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃப்ரெஷர்ஸ்னு போட்டுக்கலாம். எந்தெந்த ரோல் நீங்க பிளே பண்ண முடியுமோ அதுவும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு எதனா ட்ரைனிங் தேவைப்பட்டாலும் they will be giving.
Okay, training will be provided on the job for the freshers uh, in some organizations, not all the organizations. If it is very technical, engineering, adu mari edathulala they will provide on the job training. So provide a measurable information. Second one, use active voice. Using active voice can make it easier for the recruiter to understand your work experience and achievements. By making direct statement, you express what you want to say clearly. It can also eliminate ambiguity or misunderstanding. So வந்து நீங்க ஒரு ஸ்டேட்மெண்டா வேகா சொல்றதுக்கு பதிலா you can use some active voice. Okay, how will you use this active voice? See, passive voice la நம்ம எப்படி சொல்றோம்? A 25% increase in customer sign-ups was achieved in 6 months. இது பாத்தீங்கன்னா ரொம்ப வேகா இருக்கு, புரியவே கஷ்டமா இருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ்ல increased customer sign-ups by 25% in 6 months. So customer வந்து கஸ்டமரோட இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு 25% in 6 months because of your sales techniques, because of your marketing techniques. So நீங்க ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, உங்களுடைய மார்க்கெட்டிங் ஐடியாஸால 25% கஸ்டமர் வந்து சைன் அப் பண்ணிருக்காங்க. அத வந்து சிம்பிளா நீங்க சொல்லிருக்கீங்க. So you are good in marketing. Okay, so if it is an active voice, the recruiter will be able to understand easily. Suppose you are a teacher and you are going to shift from one college to another college. You can tell that I have produced 10% result, 100% result for 3 papers. Active voice. Okay, instead of dragging and telling it as different way, directly you speak it. So other college, they will be able to measure your experience level as well as how you are good in your work. So using of active voice is very much important. And begin with action verb. Using strong action verbs and eliminating first person or third person pronouns can present your qualification and achievement in a very sanctity and clear manner. Recruiters are busy people and they are likely to appreciate getting the essential information without unnecessary word. Instead of writing, I achieved 50% sales in first year, you can write achieved 50% sales in the first year. Here are some example of action verbs that you can use in your summary of qualification. So unga qualification நீங்க mention பண்றச்ச you should use only the action verb. Don't use I. Okay, don't use I. That won't be good for resume. Okay, you avoid the first person and the third person. It should not be mentioned. You are the first person. Okay, and the previous company where you have worked, that will be the third person. So you need not mention the first person. I should not be mentioned. Okay, so you should be very careful while writing these statements in your qualification. Because நீங்க recruiters எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள ரொம்ப busy people. Okay, they won't take unnecessary, they don't like unnecessary words. And when the resume is very much lengthy, they won't even read it. At least உங்க qualificationல வந்து if it is very crisp, they may go inside and read. உங்க qualificationலயே நீங்க mistake பண்ணிட்டீங்கன்னா உங்க resume மூடி வச்சிடுவாங்க. They will move on to some other resume. So use only action verb. So இதுல action verbலாம் என்னன்னு பாத்துக்கோங்க நீங்க. இப்போ நீங்க வந்து உங்க அச்சீவ்மெண்ட் மென்ஷன் பண்றீங்கன்னா உங்க அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஆக்ஷன் verb நீங்க யூஸ் பண்ணலாம்? I have accomplished ன்னு சொல்லக்கூடாது. Accomplished. Okay, and then completed. நீங்க ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்க, ஒரு tally கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றீங்க. I have completed my tally course. my எல்லாம் எழுதக்கூடாது. Completed tally course in the year 2015 with 90% mark.
that is enough. Okay, and then exceeded, excelled, improved, succeeded, transformed, இப்படிதான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க மென்ஷன் பண்றீங்களா? இப்போ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நீங்க மென்ஷன் பண்றீங்க. யூ ஆர் குட் இன் கம்யூனிகேஷன். ஓகே, யூ ஆர் வெரி குட் இன் கம்யூனிகேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ ஆர்டிகுலேட்டட், ஆத்தர்ட், நீங்க எதனா ஒரு போயம் ஆத்தர் பண்ணிருக்கீங்கன்னா ஆத்தர்ட், எதனா கம்போஸ் பண்ணிருக்கீங்க சாங்ஸ், கம்போஸ்ட். ஓகே, எதனா டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க டிராஃப்டட், டிஸ்கஸ்ட், பர்சுவேடட், நெகோஷியேட்டட். ஸோ இதெல்லாம் வந்து இது மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆக்ஷன் வேர்ப் வந்து இடில முடியணும். எட், பிகாஸ் நீங்க ரெஸ்யூம் எழுதுறச்ச நீங்க முன்னாடியே பண்ணி வச்சதுதான் ரெஸ்யூம்ல எழுதுறீங்க. முன்னாடியே குவாலிஃபிகேஷன் வாங்கியிருப்பீங்க, முன்னாடியே வேற இடத்துல வேலை பார்த்திருப்பீங்க. அப்போ இந்த இடி வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆர்டிகுலேட்டட், ஆத்தர்ட், இடின்றல முடியணும். அப்பதான் அது ஆக்ஷன் வேர்பா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், உங்களுக்கு எதனா கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கு நீங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணோம்னா கிரியேட்டட். நீங்க வந்து எதனா கிரியேட் பண்ணிருக்கலாம், ஒரு மாடல் எதனா கிரியேட் பண்ணிருக்கலாம். ஸோ கிரியேட்டட். கஸ்டமைஸ்ட், நீங்க எதனா இன்விடேஷன் கஸ்டமைஸ் பண்ணிருக்கலாம். மல்டிமீடியால நீங்க ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்கன்னா கஸ்டமைஸ்ட். அப்புறமா ட்ரூ, சில வார்த்தைக்கு நம்ம இடி போட முடியாது, அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டிசைன்ட், ஃபேஷன்ட், மேட், இல்லஸ்ட்ரேட்டட். இது மாதிரி கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ்க்கு நீங்க ஆக்ஷன் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க டேட்டா ஸ்கில்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அதுல வந்து அலோகேட்டட், அனலைஸ்ட், அப்ரேஸ்ட், பேலன்ஸ்ட், ஃபோகாஸ்ட், அதுக்கப்புறம் மேனேஜ், ரீகன்சைல்ட். ஸோ இது மாதிரி ஆக்ஷன் வேர்ப் நீங்க இந்த ஏரியால பெஸ்டா இருந்தா. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல நீங்க பெஸ்டா இருந்தா அட்மினிஸ்ட்ரேட்டட், கோஆர்டினேட்டட், டெலிகேட்டட், எக்ஸிக்யூட்டட், இம்ப்ளிமெண்டட், சூப்பர்வைஸ்ட், பிளான்ட். இது மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ்ல நீங்க நல்லா தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தா அரேஞ்ச்ட், கேட்டகரைஸ்ட், ஃபில்ட், மெயின்டைன்ட், ப்ரிப்பேர்ட், ஷெட்யூல்ட், அப்டேட்டட். இது மாதிரி வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரிசர்ச் ஸ்கில்ஸ்ல நீங்க ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தா அனலைஸ்ட், கண்டக்டட், எக்ஸமைன்ட், ஐடென்டிஃபைட், இன்வெஸ்டிகேட்டட், மெஷர்ட், சர்வேட். நீங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லைக் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கலாம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல தே வில் பி வெரி மச் வெல் versed. ஸோ அசம்பிள்ட், calculated, designed, engineered, installed, maintained, programmed. ஸோ இது மாதிரி ஆக்ஷன் வேர்ப்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் while you are writing a resume, these are the knowledges and qualifications you should have. So நான் வந்து ஒரு சின்னதா ரெஸ்யூம் காட்டுறேன்.
if you have any doubt you can ask. I'm opening that resume. இப்போ எதனா doubt இருந்தா கேட்டுக்கோங்க. மேம் நீங்க ரெஸ்யூம் ஷேர் பண்றீங்களா? ஷேர் பண்ணிட்டேன் மேம், ஷேர் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு என்னோட ரெஸ்யூமே தான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா you need not have photo, it's not mandate. If you want you can have. So இப்போ வந்து ஃபர்ஸ்ட் career objectives நம்ம எழுதிக்கணும். உங்களுடைய career objective என்ன? as a engineering graduate உங்க career objective எப்படி இருக்கணும்? இப்போ நீங்க ப்ரோக்ராமரா ஜாயின் பண்றீங்கன்னா உங்க career objective எப்படி இருக்கணும்? டீச்சரா ஜாயின் பண்றீங்கன்னா உங்க career objective எப்படி இருக்கணும்? So based on that you should write your career objective. So இப்போ இதுல பாத்தீங்கன்னா to contribute, இப்போ I am in education field, so contribute my education skill set and experience to the education arena in terms of leadership, teaching, learning and research using quantitative and qualitative approach. So உங்களுடைய ஏரியாவை தகுந்த போல நீங்க வந்து career objectives எழுதிக்கணும். அதுக்கப்புறம் qualification, இப்படிதான் உங்க qualification நீங்க எழுதணும். பாக்ஸ் போட்டுட்டு it should be very simple. பார்த்த உடனே it should be they should be able to judge. ஓகே, இந்த நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா போகாதா இதுலயே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்லயே உங்க குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும். உங்க குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் they will filter the resume. ஸோ இதுதான், இப்படிதான் நீங்க உங்க குவாலிஃபிகேஷன் எழுதணும். நீங்க பிகாம் பண்ணிருக்கீங்களா, எம்காம் பண்ணிருக்கீங்களா, எம்பிஏ, அதுக்கப்புறம் எம்ஃபில், ஸ்பெஷலைசேஷன் எதுனா இருந்தா கீழே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஸ்கூலு, காலேஜ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிடணும். யூனிவர்சிட்டி, இயர் ஆஃப் பாசிங், கிளாஸ், அவ்வளவுதான். மதவதன ரெஸ்யூம்ல குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து இட் ஷுட் பி அ சம்மரி. ஸோ இதை பார்த்த உடனே இட் இஸ் இன் சம்மரி ஃபார்ம். உங்களுடைய எல்லா செமஸ்டர் மார்க்ஸ் எல்லாத்தையும் போடணும்னு அவசியமே கிடையாது. It should be like this. Your resume should be like this, crisp and easy to understand. Even your 10th mark and +2 also should be included. எதனா டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுவும் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு எந்த இயரு என்ன கிளாஸ். சில பேர் மார்க்ஸ் போட மாட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. You can put your classes, that is very important. Suppose நீங்க work experience, so qualification காட்டுறச்ச work experience காட்டிதான் ஆகணும். So work experience நீங்க மேலேயே highlight பண்ணிடணும், எத்தனை years உங்களுக்கு work experience இருக்கு. அப்பதான் பார்த்த உடனே they can calculate. நீங்க இயர்ஸ் எல்லாம் இங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க வந்து உட்கார்ந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பார்த்த உடனே அவங்க தெரியணும் 10 இயர்ஸ்னா 10 இயர்ஸ், 12னா 12ன்னு மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள போடுற மேட்டர்ஸ் நம்ம போட்டுக்கலாம், எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் எங்க ஒர்க் பண்ணோம். பிகாஸ் நீங்க இதை காட்டாம இது மாதிரி திஸ் இயர் டு திஸ் இயர் அவங்க உட்காந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி மேலேயே காமிச்சிடணும். இப்படிதான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த காலேஜ் எந்த இடத்துல நீங்க ஒர்க் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் என்ன டெசிக்னேஷன் நீங்க இருந்தீங்க, கிளர்க்கா இல்ல சூப்பர்வைசரா இருந்தீங்களா இல்ல ஃப்ரெஷரா இருந்தீங்களா, எல்லாத்தையும் இந்த டெசிக்னேஷன்ல காமிச்சிடணும். ஆடிட் அசிஸ்டண்டா இருந்தீங்களா இல்ல ஜூனியர் அசிஸ்டண்டா இருந்தீங்களா, எல்லாம் டெசிக்னேஷன்ல காமிச்சிடணும். அங்க வந்து என்ன இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் அதை கிளாசிஃபை பண்ணி காமிச்சிக்கலாம். பட் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மேல காமிச்சிடணும். அதுக்கப்புறம் நாலேஜ், உங்களுடைய நாலேஜ் ஏரியா வந்து நீங்க காமிச்சிக்கலாம். இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் அந்தந்த ஃபீல்ட பொறுத்த மாதிரி காமிச்சிக்க வேண்டியதுதான். இப்போ என்னுடைய நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச்ல, ஸோ ரிசர்ச்ல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு நான் காமிச்சிருக்கேன் என்னுடைய நாலேஜ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தீசஸ் டெவலப் பண்ணேன்னு காமிச்சிருக்கேன் நாலேஜ் ஏரியால. சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட், ஸோ இதுதான் மெயின் நாலேஜ். இப்போ டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு
நாலேஜ்ன்றது எந்த சப்ஜெக்ட்ல நம்ம எக்ஸ்பர்ட் அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணி காட்டணும். ஸோ எங்க ஏரியால ஜாப் ரெக்ரூட் பண்றச்ச they will see in which subject we are experts. ஸோ இதுதான் மெயினா நான் காட்டணும். ஸோ இதை பார்த்துதான் they will be. ஸோ சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸ்க்கு தான் வந்து ஜாப் வேகன்சி இருக்கும், காமர்ஸ்க்கு மட்டும், அதுக்கப்புறம் என்ஜினியரிங்ஸ்க்கு மட்டும். ஸோ நம்ம சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிடணும் எந்தெந்த சப்ஜெக்ட்ல நம்ம எக்ஸ்பர்ட்னு. ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் சப்ஜெக்ட் நாலேஜ். ஸோ அதுக்கப்புறம் மீதி எல்லாம் நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எதனா பர்சனல் ஆட்ரிபியூட்ஸ், இதுவும் நாலேஜ் தான். நம்ம எதுல எல்லாம் வந்து நல்லா we will be having personal attributes, cooperative, friendly and people oriented, skilled at balancing priorities and prioritizing multiple tasks to meet the deadlines, attentive and pay careful attention to both internal and external environment, analytical and prompt decision making skill, presentation and communication skill. இதெல்லாம் பர்சனல் நாலேஜஸ். இதுவும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பர்சனல் ப்ரொஃபைல் இட்ஸ் மேண்டேட். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன். எதுக்காக டிக்ளரேஷன் கொடுக்குறோம், நம்ம என்னெல்லாம் ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் அண்ட் ட்ரூ, அதுக்காக தான் நம்ம டிக்ளரேஷன் கொடுக்குறோம். ஸோ நம்ம நாலேஜ் பத்தியும் குவாலிஃபிகேஷன் பத்தியும் போடுறச்ச இட் ஷுட் பி 100% ட்ரூ. ஓகே, இட் ஷுட் பி ஃபேக்சுவல். சில பேர் குவாலிஃபிகேஷன்ல வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க, அது செய்யக்கூடாது. ரெஸ்யூம் எழுதுறச்ச முடிச்சிருக்கவே மாட்டாங்க, கோர்ஸ் முடிச்சிட்ட மாதிரி போடுவாங்க. அப்புறமா ஆஃபீஸ்ல வந்து இஃப் தேர் ஆஸ்கிங் தேர் மார்க் ஷீட் அப்போ சப்மிட் பண்ண முடியாம இருப்பாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இட் ஷுட் பி வெரி மச் ஃபேக்சுவல் அண்ட் ட்ரூத்ஃபுல். ஸோ இதுதான் ரிகார்டிங் நாலேஜ் அண்ட் குவாலிஃபிகேஷன். சரி, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா இப்போ நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப ரொம்ப சிறப்பா பல்வேறு செய்திகளோட ரொம்ப சரியா நாலேஜ்னா என்ன, உங்களுடைய ஸ்கில் செட்ஸ் நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், எப்படி ஃபேக்ட்ஃபுல்லா அந்த விஷயத்த நீங்க அதை போடணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா குட்டி குட்டியான பல்வேறு டிப்ஸோட ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ சோ மச் மேம், தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு கேட்கலாம். டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். மேம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நமக்காக இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பா இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். Great opportunity for me to take class regarding resume building. யாராவது பேசுறீங்களா? யாருக்குன்னா எதனா டவுட் இருக்குங்களா? மேடம் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேடம். ரெஸ்யூம்ல எவ்வளவு டவுட் எங்களுக்குலாம் இருந்துட்டே இருக்கு. இப்ப பார்த்தாலும் இவ்வளவு ஏஜ் ஆனா கூட இன்னும் சரியா பண்ண தெரிய மாட்டேங்குது. நீங்க தெளிவா கொடுத்துருந்தீங்க எல்லாமே, நெட்டு ஸ்லெட்டு இதை எப்படி போடணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் கொஞ்சம் லேட்டா தாமதமா தான் இணைஞ்சங்க மேடம். மிக அருமையா இருந்துங்க மேடம், சிறப்பா இருக்குங்க மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிட்டியில ஒர்க் பண்ற டீச்சர்னு காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். வேற யாராவது பேச விருப்பப்படுறீங்கன்னா நீங்க தாராளமா பேசலாம். ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க சொல்லலாம். சாட் பாக்ஸ்ல லிங்க் போடப்பட்டிருக்கு, உங்களுடைய சர்டிபிகேட்ஸ்க்கான லிங்க் போடப்பட்டிருக்கு. நீங்க வந்து அந்த சர்டிபிகேட்டை அந்த லிங்க் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பர் இமெயில் ஐடி,
தப்பு இல்லாம இமெயில் ஐடி கொடுங்க, உங்க பேரை தப்பு இல்லாம கொடுங்க, நீங்க எந்த காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கறத இல்ல படிக்கிறீங்க அப்படிங்கறத தப்பு இல்லாம கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டான சர்டிபிகேட்ஸ் வந்து சேரும். ஓகேங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ சந்தேகங்கள் இருந்தாலோ நீங்க கேட்கலாம். தயவு செஞ்சு open up, ask your questions. If you have any doubts means please ask your questions. ஓகே, சோ இன்றைக்கும் வழக்கம் போல ஸ்கில் டெவலப்பரினுடைய கன்வீனர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் ஓபன் ஆகலைங்க மேடம். ஓபனா தாங்க இருக்கு. அது வியூ அக்யூரசியா தான் வருது மேடம். ஓகே, நீங்க ஏற்கனவே பண்ணிட்டதுனால அப்படி வருது போல. உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துருங்க. ஹலோ மேம், கேக்குதா? ஆதில் சொல்லுங்க. இது எதுல அனுப்பணும்? இன்னொரு வாட்டி அந்த இது மட்டும் சொல்லுங்க, டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. என்னதுப்பா? உன் நேம் இமெயில்லாம் எதுல அனுப்பணும்னு சொல்ற, அந்த டீடைல்ஸ் மட்டும் சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல லிங்க் போட்டிருக்கேங்கண்ணா சர்டிபிகேட் வாங்குறதுக்கு. திரும்ப பேஸ்ட் பண்றேன் பாரு சாட் பாக்ஸ்ல. உன்னோட நேம் உன்னோட டீடைல் எல்லாம் கரெக்டா ஃபில் பண்ணனா உனக்கு சர்டிபிகேட் உன்னோட இமெயிலுக்கு வந்துரும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, சோ பி இன் டச் வித் மீ. அதுல உள்ள நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு மேல நடக்க போற செஷனுக்கான டீடைல்ஸ் எல்லாமே, வேற மத்த ப்ரோக்ராமோட டீடைல்ஸ், சோ நிறைய நியூஸ் பேப்பர், நியூஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா பி இன் டச் வித் மீ. ஸோ நம்மளுடைய ஸ்கில் டெவலப்பரினுடைய இந்த 77வது நிகழ்ச்சியும் மிக சிறப்பா நிறைவடைஞ்சிருக்கு. ரொம்ப சிறப்பா நாலேஜ் பத்தியும், நாலேஜ் எப்படி டிஸ்கிரைப் பண்றது ரெஸ்யூம்ல அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான தகவலை ரொம்ப அழகா ரொம்ப நிதானமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம வயலட் கிளாடி மேம். அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். அவங்க ஈவன் இன் பிஸி ஷெட்யூல் ஹி ஹேட் அக்செப்டட் ஆக்சுவலி. அவங்களுக்கு உடம்பு வேற சரியில்லாத சூழல்லையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கன்வீனர்ஸ் சார்பாகவும், நம்மளுடைய ஃபவுண்டர்ஸ் சார்பாகவும், சேர்மன் சார்பாகவும். ஸோ நிகழ்ச்சி முறையா நிறைவு செஞ்சலாம். மேம், நீங்க ஏதாவது செய்தி சொல்லணும்னா நீங்க சொல்லலாம் மேம். நம்ம நிறைவு செஞ்சலாம் நிகழ்ச்சி. இல்ல மேம், எல்லாம் கவர் பண்ணிட்டேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன் மேம். தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. புதுசா நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்பர் பத்தின டீடைல்ஸ் தெரியணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாப்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இதுல அப்டேட் பண்ணுவோம். நீங்க அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ with your permission, shall we end this session? Session end பண்ணிடலாமா? இல்ல உங்களை யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?